வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். மனிதனுக்கு இன்றியமையாதுன்னு சொல்றது உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூணு தான் இன்றியமையாதவை. அந்த காலத்து அந்த ஆதிகால மனிதன் முதல் கொண்டு எல்லாருமே இந்த மூன்றும் முக்கியத்துவம் கொடுத்து தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த கேவ் மேன்னு சொல்லுவோம், குகை மனிதன்னு சொல்லுவோம். அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்கால மனிதர்கள்னு சொல்லுவோம். அந்த கற்கால மனிதர்கள் வேட்டையாடி தான் பிழைச்சாங்க. அவங்க எல்லாமே இந்த கல்லு தான் யூஸ் பண்ணாங்க. அவங்கள வேட்டையாடும் போது இந்த புலால் ஒன்றது, அப்புறம் மரக்கறிகள் ஒன்றது, இப்படியெல்லாம் நிறைய பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு 3 தேவையை எப்படி பூர்த்தி பண்ணாங்கன்னா, இருக்கும் இடம்னு சொல்கிறது. அதாவது உணவுன்றது வேட்டையாடி சம்பாதிக்கிறது, அப்புறம் இந்த இயற்கையாக ஏற்படக்கூடிய கனிகள் காய்கள்லாம் சாப்பிட்றது, அப்புறம் மிருகங்களை வேட்டையாடி அதை ஒன்றது, இப்படி தான் பழகியிருந்தாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் பாகுபாடெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாருமே எல்லாம் உண்ணாங்க. அந்த காலத்து முனிவர்கள் கூட நிறைய இந்த குதிரையினுடைய மாமிசம், அப்புறம் மானனுடைய மாமிசம்லாம் சாப்பிட்ருக்காங்கன்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, இதிகாசத்தில் இருக்குது. அதே மாதிரி கல்கத்தா பகுதியில் இந்த மீன்கள் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீர் வாழைக்காயின்னு பேர் வச்சுருந்தாங்க. அவங்க ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவங்க, ஆனாலும் அவங்க சாப்பிடுவாங்க. பெங்கால் பிராமின்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் பழக்க வழக்கத்தில் இருந்து காலகட்டத்தில் தான் இது மாறித்து. இன்ஃபேக்ட் அந்த உயர்குடி மக்கள்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக புலால் உண்ணாங்க. அதுக்கு வசதி இல்லாதவங்க தான் இந்த காய்கறிகளை சாப்பிட்டாங்கன்னு அந்த காலத்தில் உண்டு. அப்புறம் தான் பிற்காலத்தில் அது இடம் மாறித்து. இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஜோதிட ரீதியாக நம்ம ஒருத்தருடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், உறக்கங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஜோதிடத்தில் தெளிவாக கண்டுபிடிக்கலாம். அதில் குறைபாடுகள் இருந்தால் அதை சீர்படுத்துறதுக்கும் ஜாதகத்தில் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது சஜஷன் மெத்தட், சைக்கலாஜிக்கல் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஜாதக ரீதியாக நம்ம காணக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமானது உடல்நிலை. இந்த உடல்நிலைன்றது மனதுக்கும் உடலுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. ஹெல்த்தி பாடி கேரிஸ் அ ஹெல்த்தி மைண்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான புத்திகள் இருக்கும், மனநிலை இருக்கும்னு சொல்லுவாங்க, மூளை இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஆரோக்கியமான மூளைன்றது வாழ்வியலை நல்லா தெரிஞ்சிடுவங்க. அது எந்த காலகட்டத்திலையும் சரி, படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் உலகத்தை படித்தவங்களுக்குலாம் அந்த வாழ்வியல் நல்லா தெரிஞ்சிருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு லக்னேஸ்ன்னு சொல்லக்கூடிய, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மிக நல்ல பலமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உணவு முறையில் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்து பல சாதனைகள் படுத்தியிருக்காங்க. இந்த உணவுன்னு சொல்லும்போது அவர்களுக்கு அதில் ருச்சின்னு ஒன்று இருக்குது, அது சாப்பிடும் முறைகள் இருக்குது. இதெல்லாம் அந்த கிரக சூழல்கள் பிரகாரத்துக்கும் திசைகள் பிரகாரத்துக்கும் தான் அமைகிறதுன்றதுக்கு நிறைய விஞ்ஞான எடுத்துக்காட்டுகள் அடிப்படைகள் உண்டு. அந்த காலத்தில் பெரிய முனிவர்கள், பெரிய ஞானிகள், தபஸ்விகள் இவர்கள்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடவுளை குறித்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க சனியாக சமையல் பண்ணுறது சாப்பிட்றதுலாம் சாத்தியம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யோகான்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை கையாண்டிருக்காங்க. இந்த யோகாவில் உடற்பயிற்சி, இப்போ யோகா ரொம்ப பிரபலமாக இருக்குது. நிறைய பேர் நிறைய நோய்களுக்கு தீர்வு காண்றதுக்கும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், நம்முடைய உடல் உழைப்பு குறைஞ்சதை சரி பண்ணுறதுக்கும் ஈடேற்றத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, உணவே உண்ணாமல் பட்டினி கடந்தே நம்ம வாழ முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த ப்ரீத்திங், அதாவது மூச்சு விடுறது, இந்த பிராணாயாமம்னு சொல்லுவோம். அதுக்கு பேரே பிராணாயாமம், பிராணனை கொடுக்கக்கூடிய முறை. அந்த பிராணாயாமம் பண்ணும்போது நமக்கு உடலில் அதீதமான சக்திகளை கிரகிக்கிற சக்தி இருக்குது, மூளையை வலுப்படுத்துகிற சக்தி இருக்குது, நம்ம தூய்மைப்படுத்துகிற சக்தி இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு சக்தி என்ன இருக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு உணவில்லாத வாழக்கூடிய சக்தியை கொடுக்குறது. அப்போ உணவில்லாத எப்படி வாழறாங்கன்னா, காற்று சங்கைன்னு சொல்லுவோம். இந்த காற்று சங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய காற்றிலேயே அவங்களுக்கு அந்த ஜீவித சக்தியை கொடுக்கறதுக்கான சக்தி இருக்குன்றது தான் நிரூபணமான உண்மை. இன்றைக்கும் கூட சில இடங்களில் 20 வருஷம் 30 வருஷம் உணவே உட்கொள்ளாதவர்கள் வாழுகிறார்கள் அப்படின்னு செய்திகளை நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்டவர்களை நம்ம கண்டும் இருக்கோம். அவர்களால் அப்படி வாழ முடியுது. அவங்களுக்கு ஓரளவுக்கு நீர் மட்டும் அருந்துறாங்க, மற்றது எதுவும் அருந்துறதில்லை. அந்த காலத்தில் அது கூட தேவையில்லாமல் வாழ்ந்தவங்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் அது நீர் அருந்துறாங்க. இதை மருத்துவர்கள் சமீப காலத்தில் பரிசு கூட பண்ணியிருக்காங்க. பரிசு பண்ணும்போது உணவே அருந்தாதவர்களுக்கு குடல்லாம் வற்றி போயிருக்கும், குடல்லாம் தீங்காயிட்டு இருக்கும், அவங்களுக்கு பெரிய ஃபிசிக்கல் டிப்ரெஷன் அல்லது டிட்டீரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள்லாம் இன்றைக்கும் இருக்குது. அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் தெரியல. நார்மலாக இருந்திருக்காங்க, இயற்கையாக இருந்திருக்காங்க. அதோட கூட மட்டுமில்ல, 3 வேளை சாப்பிட்டு அல்லது 2 வேளை சாப்பிட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டுலாம் இருக்கவங்கள விட இவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து 200%க்கு மேலே இருக்குது. இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்விஃப்டாக இருக்குது. இவங்களால ரொம்ப எப்பவுமே கவலைப்படாமல் ரொம்ப சுறுசுறுப்பான இயக்கத்துக்கு செயல்பட முடியுது. அப்போ நம்ம கெடுக்கக்கூடிய தன்மைன்னு சொல்கிறது, தாமச குணம்னு கொடுக்கக்கூடியது உணவு தான். அதுக்காக நாளையிலேருந்து எல்லாரும் நம்ம வந்து உணவே சாப்பிடாமல் யோகா பயிற்சி பட்டு சாப்பாட்டெலாம் நிறுத்திடலான்னு முயற்சி பண்ணுறது சரிப்பட்டு வராது. அதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. சில பேருக்கு தான் அது சாத்தியம். அது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து வாழறதுக்காக உண்ணலாம், ஆனால் உண்றதுக்காக வாழக்கூடாது. அதாவது வி ஈட் டு லிவ், வி டோன்ட் லிவ் டு ஈட். அதாவது சில பேர் வந்து இந்த சாப்பிட்றதுக்காகவே உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து வியாதி, அது துர்குணம், அது நல்லதல்ல, அது தாரித்திரம்னு சொல்லுவாங்க. தேவையான அளவுக்கு சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம வந்து உணவை பயன்படுத்தணும். இதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த உணவு வந்து நம்ம பக்குவமாக உண்ணணும், சரியான சமயத்தில் உண்ணணும், சரியான அளவில் உண்ணணும், நல்லா சுகாதார முறைப்படி உண்ணணுன்றதுக்காக தான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடணுன்ற முறையை கொண்டு வந்தாங்க. இந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ணோன்னா, இது பகவானுக்காக சமைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அதில் தூய்மை இருக்கும், ஹைஜீன் இருக்கும். அதுதான் சமையல் அறையில் அன்றைக்கி வந்து வாஸ்து பிரகாரத்துக்கு சமையல் அறையில் தான் அவங்க வணங்குற தெய்வத்தை வச்சுருப்பாங்க. நம்ம வணங்குற தெய்வத்துக்கிட்ட போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம், சுத்தமாக இருப்போம், குளிச்சுட்டு தான் போவோம், ஆரோக்கியமாக ஹைஜீனிக்காக இருப்போம். இது உணவுக்கு ரொம்ப தேவை. ரெண்டாவது, அந்த காலத்தில் சமைக்கும்போது இப்போ நவீன காலத்தில் எல்லாரும் டென்ஷனில் சமைக்கிறாங்க. சீக்கிரம் டயத்தில் சமையல் ஆகணும், பசங்களை அனுப்பணும், கணவரை வந்து ஆஃபீஸுக்கு அனுப்பணும்னு ரொம்ப பரபரப்பாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஹைப்பர் டென்ஷன், அதாவது இந்த உடல்லையும் மனசுலையும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது. அந்த ஹைப்பர் டென்ஷன் ஜாஸ்தியாக, ஹைப்பர் டென்ஷனாக கோப குணங்கள், சட்டுன்னு கோச்சிக்கிற தன்மை, ஹிஸ்டீரிக் தன்மையெல்லாம் ஏற்படும். அதில் வந்து அவங்க மனசில் வெறுப்போட ஒரு கஷ்டத்தோடு சமைச்சாங்கன்னா அந்த உணவு ஜெரிக்காதுன்றதுக்கு விஞ்ஞானபூர்வமான உண்மை இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து வாஸ்து சாஸ்திரப்படிக்கு உணவு அந்த பண்ணக்கூடிய இடத்துலையே இந்த கடவுளுடைய பூஜிக்கிற இடமும் வச்சுருந்தாங்க. இது ரெண்டும் ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். நல்ல மனதோடு வந்து சமைச்சோம்னா நமக்கு அது வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றதுக்கும் குடும்பத்தார் அது வந்து ரசித்து சாப்பிட்றதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பெரிய வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட, எவ்வளோ வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல விருந்து படைச்சா கூட, நம்ம அம்மா கையால் அவங்க சமைச்சு கொடுக்குற உணவுக்கு என்றைக்குமே மகத்துவம் உண்டுன்னு உலக அளவில் எல்லாருமே யூனிஃபார்மாக ஒத்துட்ருக்கோம். அதுக்கு காரணம் இந்த அடிப்படை தான். அதாவது அந்த மனசுன்றதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுக்கு. அந்த கையிலையும் சில சக்திகள் இருக்குது, ஜீவித சக்தின்னு இருக்குது. இதுதான் வந்து அரோமான்னு சொல்கிறோம். இந்த கையில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. கையினுடைய விரல் நுனியில் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ரேடியோ ஆக்டிவ் வந்து 0.5 மில்லிமீட்டருக்கு நமக்கு அதனுடைய ஒளிபரப்பு இருக்குது. அது நல்ல யோகம் பண்ணுறவங்க, யாகம் பண்ணுறவங்க, நல்ல தபஸ்விகள், நல்ல விஷயம் இருந்தவர்கள், சாஸ்திரம் இருந்தவர்கள், நியம நிஷ்டியாக வாழ்கிறவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் அது நீள்றது. அதுதான் யாருக்கு வந்து நம்ம ஆசி பெறுறதுனால மகான்கள்கிட்டையோ பெரியவர்கிட்டையோ அவங்க கைகளால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த கைகளால் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ஜெனட்டிக் குவாலிட்டிஸ் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த அவருடைய பாடி ஜீன்ஸில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் இந்த விரல் நுனியில் பிரதிபலித்து அது நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அது அவங்களுக்கு நமக்கு சார்ஜ் கொடுக்குறாங்க அவங்க. அதனால தான் இந்த ஆசீர்வாதம்ன்றது கையாளாக பண்ணுறாங்க. இப்படி பலவிதமான தாத்பரியங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தோடு இணைந்திருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுட்டு ஜோசியம் சொன்னால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும், மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், மக்களும் நிறைய பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல செய்திகளோடு மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.